அம்மா, பாட்டி, தாத்தா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன தேட போயிட்டாங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி என்னால் அமைதியா இருக்க முடியும்? கண்கட்டு வித்தையில நானே ரொம்ப பெரிய ஆளு. அப்படிப்பட்ட என்னையே அந்த மகமாயி ஏமாத்திட்டா. எல்லாரும் ஒருத்தர் தான், ஆனா எல்லாரும் வேற வேற. என்னாச்சு? மாயை, மோசம், தலை சுத்துற அளவுக்கு மாயா ஜாலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவமானம். என்னுடைய இத்தனை வருஷ தவத்துக்கு இது பெருத்த அவமானம். நான் பூஜிக்கிற என்னுடைய தாய்க்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு அவ என்னதான் பண்ணா? ஒரு பக்கம் அவங்க அத்தை வீட்டுக்குள்ள வான்னு என்ன கூப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் என் லலிதாக்கா சாப்பிட வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிணத்தடியில கை கால் அலம்புறதுக்கு போனா லலிதாக்காவுடைய புருஷன் சேகரன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா லலிதாக்காவோட மாமனாரு கண்ணுக்கு நான் அகோரியுடைய சிஷ்ய மாதிரி தெரியறனா? நீங்க அங்க போனப்போ அவங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்களா? இல்ல, அங்க இருந்தது யாரோ ஒரு பொம்பளை. எல்லாமே அவளாத்தான் இருந்தா. எல்லார் வேஷத்திலையும் அவ ஒருத்தியே நடிச்சா. எல்லாருமாவும் அவ ஒருத்தி தான் இருந்தா. ஆனா குரல் மட்டும் வேற வேற கதாபாத்திரங்களோட. அவ ஒரு நிமிஷம் தடுமாற வச்சிட்டான். அதுவும் இந்த கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கையே. நீ வந்து ரொம்ப நேரமாச்சா? பாட்டி முட்டி வலின்னு சொன்னாங்க, அதான் வைத்தியர்கிட்ட கூட்டு போன. இல்லம்மா, நான் வரதுக்கும் நேரம் ஆயிருச்சு. நீ ஏன் நேரம் கழிச்சு வந்த? இன்னைக்கு விசேஷமும் இல்ல, பண்டிகையும் இல்ல. கோயில்ல உனக்கு அவ்வளவு வேலையா என்ன? வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சுது. ஒருத்தங்க வரும்போது சந்திச்சு பேசினாங்க, அதான் வரதுக்கு நேரம் ஆயிருச்சு. சேகரங்க கோயில்ல இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. அன்னைக்கு கூட என்ன துர்கா சப்தகா பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல, அவங்க தான் பாட்டி. அப்படியா? சரி விடு, அடுத்த வாரமே துர்கா சப்தகா பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு அப்படியே நாளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அத்தை, தேவு கூட வரேன்னு சொல்லியிருந்தா. நாம வீட்டுக்கு வர ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவன் வந்து வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து திரும்பி போயிட்டானோ என்னமோ. என்ன லலிதா பண்றது? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.